வணக்கம் எல்லாருக்கும். உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீர்த்தமலை பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். அந்த ஊர் என்ன ஊர், அது என்ன கோவில் அப்படின்றத வாங்க தெரிஞ்சுக்கலாம். போகலாமா? வாங்க. உள்ள வரும்போதே ஒரு நல்ல ஒரு ஆர்ச் வந்துட்டு, குதிரை கணம் கொண்ட ஒரு ஆர்ச் நம்மளை வந்துட்டு பயங்கரமாக வரவேற்குது. நாம் இப்போ வந்திருக்க இடம் தான் வந்துட்டு நீப்புதுறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் எங்கள் ஒரு அழகான சூழல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து எனக்கு ஆறு இருக்குது, ஆறையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கோவில் இருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு இயற்கையான சூழலில் வந்துட்டு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க போகலாம். இது எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு தர்மபுரி மாவட்டம் தீர்த்தமலைக்கு பக்கத்தில் இருக்க நீப்புதுறை. அந்த குதிரை தாங்கி கொண்டிருக்கும் ஒரு அழகான ஒரு ஆர்ச் நம்மளை வரவேற்குது. உள்ள வரும்போதே ஒரு நல்ல ஒரு ஆர்ச் வந்துட்டு, குதிரை கணம் கொண்ட ஒரு ஆர்ச் நம்மளை வந்துட்டு பயங்கரமாக வரவேற்குது. உள்ள வந்தவுடனே ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஆறு, நடுவில் ஒரு ரோடு. பார்க்கவே ரொம்ப இயற்கையான காட்சி, சூப்பராக இருக்குங்க. நீங்களே பாருங்கள். இயற்கை அழகை பார்க்கவே இந்த இடத்திற்கு வரணும் போல இருக்கு. அவ்வளவு அழகான ஒரு ஆற்றங்கரை நம்மளை வரவேற்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும் திசையெல்லாம் திருக்கோவில். எல்லா இடத்துலையுமே கோவில் இருக்கு. மேலே ஒரு கோவில், கீழே ஒரு கோவில், ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கு பார்த்தாலும் கோவில்கள். நாம் இப்போ வாங்க உள்ளே போகலாம். வந்தாச்சுங்க, சென்னியம்மன் ஆலயத்திற்கு வந்தாச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா வேல்கள் கூடிய ஒரு திரிசூலத்தின் வரவேற்பு, அழகான ஒரு முகப்பு மண்டபம், எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்திற்கு மேல் கேமராக்களை எடுத்து செல்ல நிர்வாகம் அனுமதிப்பதில்லை. நான் அவர்களிடம் கேட்டு அனுமதி பெற்றே எடுத்து சென்றிருக்கிறேன் உள் ஆலயத்திற்குள். நீங்களும் அவர்களிடம் கேட்டு அனுமதி பெற்று எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வளவு நேரம் நம்ம வந்து சென்னியம்மன் அருள் பெற்று தரிசித்து வந்தோம். அடுத்து நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலபதி கோவில். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கோவிலுக்கு உள்ளே வந்த உடனே அவ்வளவு அழகான ஒரு முகப்பு மண்டபம் நம்மளை வரவேற்குது. சுற்றியும் பாருங்கள், பெருமாளின் அவதாரங்கள் எல்லாத்தையும் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளவு அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த முகப்பு மண்டபம். சரி வாங்க, நாம் இப்போ பெருமாளை தரிசிக்க ஆலயத்திற்குள் செல்வோம்.